சரிம்மா, நான் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நான் வரேன். ஓகே. So hi, hello, welcome to our channel, welcome to our moto vlog. So first time என் லைஃப்பில் வரேன் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கேமராவில் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் கேமரா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி, அது இல்லாமல் மைக்கு வந்து ஹெல்மெட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் வீடியோ மேக் பண்ணுறேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்கே போகிறோன்னா, இப்போ வந்து பெட்ரோல் போட தான் போகிறோம். இப்போ மணிக்கு எடுத்துட்டா 6:30 வீட்டில் உட்காந்தா கொஞ்சம் போரிங். சரி, வெளியே போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு 2-3 திங்ஸ் வாங்கணும், மளிகை ஜாமான், அதையும் வாங்கிட்டு வருவோம். அப்படியே பேக்கெட்டில் ஃபோன் எடுத்து வச்சேன், ஜிப்பை போட மறந்துட்டேன். சரி, ஓகே. அப்படியே நின்றேன் அப்படின்னா அப்படியே 8 மாதமாக வீடியோ போடவே முடியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தில், ஒரு நல்ல ஒரு முயற்சியில் டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல சேனல் வந்து ஒரு 370 சப்ஸ்கிரைபரு, 200+ வீடியோ இருந்துச்சு. ஃபுட்டு சம்மந்தமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்து ஃபுட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே லாஸ்ட்டாக போட்ட ஒரு 10 வீடியோ வந்து மோட்டோ விலாக் மேலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. செஸ்ட் மவுண்ட்லாம் வாங்கி வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு ஒரு ஆசை, ஒரு ஆக்ஷன் கேமரா கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஆக்ஷன் கேமரா வாங்கணுங்கிற ஆசை 2019 இருந்துச்சு. இந்த GoPro 8, 9 வந்த மாடல்லேருந்து வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, நமக்கு என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வாங்கிட்டேன் ஆக்ஷன் கேமரா DJI Action 4. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆக்ஷன் கேமராவோட ரிவ்யூ, அப்புறம் DJI மைக் மினியோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் பெட்ரோல் போட தான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஏன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆடியோலாம் கொடுக்கல, வெறும் வீடியோ மட்டும் எடுத்தேன். அதுவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோக்கு அடுத்து வாய்ஸ் கொடுக்குற இந்த வீடியோ வந்து வரும். இதில் சின்ன ஒரு மாடிஃபை என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த DJI மைக் மினியில் மேக்னெட் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டை அட்டாச் பண்ணல, அதில் உள்ள கிளிப்பை வச்சு ஹெல்மெட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் மைக்கை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம ஊர் கடை தெரு. ஆக்சுவலாக இது என்ன மோடில் இருக்குதுன்னு தெரில. ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்கா, ஒய்டில் இருக்கா, அல்ட்ரா ஒய்டில் இருக்கான்னு நான் சரியாக பார்க்கல. ஆனால் வியூ வந்து கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பைக்கோட ஸ்பீடா மீட்ரு, ஹேண்டில் பாரு, 2 மிரரு, அதுக்கப்புறம் ரோடு, அந்த வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாட்டி வரும்போது பெட்ரோலு 100+ தான் இருந்துச்சு. அதான் ப்ரைஸை சொல்கிறேன். ஸோ இப்போவுமே அதான் இருக்கும். ஏன்னா முந்தைய நாள் பெட்ரோல் போட்டேன் 103 சம்திங் போட்டிருந்துச்சி. சரி, 100 ரூபா இருந்துச்சு, 100 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டேன். இந்த வாட்டி வீட்டிலேருந்து வரும்போதே சில்லறையாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக 1 லிட்டர் போடுவோம். ஏன்னா 1 லிட்ரு போட்டு சுத்தமாக பாயிண்ட் எதுவுமே காட்டவே இல்லை. இங்கே பார்த்துங்க, இங்கே பாருங்கள், பாயிண்ட் எதுவும் காட்டவே இல்லை. ஆக்சுவலாக இந்த வண்டியிலலாம் ஒரு 3 லிட்ரு 2 லிட்ரு போட்டோம்னா 1 பாயிண்ட்டு காட்டும். என்னோடய கணிப்புப்படி 3 லிட்ரு போட்டோம்னா ஒரு 2 பாயிண்ட்டு காட்டும். போடுவோம். இப்போதைக்கு வெளில எங்கேயும் போகல, லோக்கலில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 500 ரூபாய்க்கு போட்டோம்னா 5 லிட்ரு
500 போடக்கூடாது, 5 லிட்டருன்னு கணக்கு பண்ணி போடணும். 1 லிட்டர் 103.50 சம்திங். ஸோ அப்போ 5 லிட்டர் எப்படி அந்த மாதிரி கணக்கு பண்ணி போடணும். அதுதான் எப்போவுமே நல்லது. பெட்ரோல் பங்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் அப்படியே பெட்ரோலை போடுறேன். வீடியோ ஆனில் தான் இருக்கும். ஒன்று டே டு டேன்னு இருக்கும். டே டு டே நான் வரேன் அப்புறம். ஆமாம், இங்கே தான், லோக்கல் தான். ஸோ கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம ஐடியா கரெக்டாக சொல்ல முடியல. பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 103.25. சரி, இந்த சைடு போயிட்டு வருவோமா? அளவந்திபுரம் சைடு கொஞ்சம். பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, பெட்ரோல் போட்டால் சுத்தமாக ஏறவே இல்லை. 1 லிட்டர் போட்டாலாம் வந்து ஒரு பாயிண்ட் கூட காட்ட மாட்டேங்குது. ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ஆனால் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடுது. ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல். ஒரு குறிப்பிட்ட டைமிங்கு அது நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். வீடியோ ஆனில் இருக்கும் போது 10 நிமிஷம் எந்த ஒரு டச்சுமே இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகிடும். ஆனால் கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம். பெட்ரோல் பங்கில் ஐடி என்னன்னு கேட்டாங்க. டே டு டே. ஆக்சுவலாக யூடியூப்பில் டே டு டேன்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா வீடியோவும் வரமாட்டேங்குது, சேனலும் வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு சேனல் பேரை மாற்றணும். போன வாட்டி நினச்சிட்டு இருந்தேன் மாற்றணும்னு. என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல. போன வாட்டி நிறையா யோசித்து வச்சேன். யோசித்ததோடு மாற்றிருந்தேன்னா வேலையாக முடிஞ்சிருக்கும். யோசித்து வச்சதோடு விட்டுட்டேன். இப்போ இந்த வாட்டி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து யோசிக்கணும். என்ன சேனல் பேர் என்ன மாற்றலாம், என்ன சேனல் பேர் வைக்கலாம் அப்படின்னு. சரி, இங்கே ஏதாவது ஷாம்பு வாங்கிட்டு போயிடுவோம். ஏதாவது ஷாம்புவில் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஊர்லேருந்து வந்து 2 நாளாக ஷாம்பு போடவே இல்லை தலைக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு இருக்குதா? கொடுங்க. பாக்கெட் எவ்வளோ? 2 பாக்கெட்டு கொடுங்க. ஷாம்பு 2 ரூபா. பார்த்தாங்க. ஷாம்பு தூக்கி பர்ஸில் வேணாம், பைக்கில் வச்சுப்போம். பர்ஸில் வச்சுட்டு பின்னாடி உட்காந்தா நசுங்கிறோம் அப்படியே. அதோ அந்த பறவை போல ஆடுவேன். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது. நிறுத்தி என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துக்கிறது பெட்டரில்ல. ஃபோன் அடிச்சிருந்தாங்க, என்ன ஏதுன்னு பார்ப்போம். வீட்டில் என்ன அடிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டுருவோமா? சூப்பர். இன்னையோட எனக்கு ஏர்டெல் பேக் வந்து முடியுது. 1 மந்த்துக்கு லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் துபாயில் இருக்கும்போது, வெறும் 200க்கு. ஆக்சுவலாக சிம்மு வந்து ஆக்டிவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஹலோ, சொல்லுமா. சரி, கடையில் போய் வாங்கிட்டு வரவா? பாப்டா இருக்குமா? சரி, உருளைக்கிழங்கும் கோதுமை மாவுமா? சரி, வாங்கிட்டு வரோம்மா. ஓகே 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 ஓகே.
நினச்ச மாதிரி நான் கடைக்கு போகணுன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் கடையில் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ கடையில் போய் அப்படியே ஜாமான் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஆக்சுவலாக பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன். பெட்ரோலை போட்டுட்டு கேமரா ஆங்கிள் வந்து ஹெல்மெட்டில் வச்சுருந்ததை இப்போது ஹேண்டில் பார் மவுண்டில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி வாங்கினது தான். திடீர்னு வந்து வாங்கினது கிடையாது எதுவுமே. உடனே வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்க முடியும், காசு இருந்துச்சுன்னா வாங்க முடியும். நான் போன வாட்டி வெக்கேஷன் வரும்போது பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஆக்ஷன் கேமரா கண்டிப்பாக ஒன்று வாங்கி ஆகணும். கோதுமை மாவு வாங்க சொன்னாங்க, வாங்கிட்டு உருளைக்கிழங்கு வாங்க சொன்னாங்க, அதையுமே வந்து வாங்கிட்டு போக வேண்டியதான். லா 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 லா. வாங்க இல்லைங்களா? சரி போய்ட்டுறோம். அப்போ சரி ஓகே. வீட்டில் சொன்ன ஜாமான் வாங்கியாச்சு. சப்பாத்தி மாவு வாங்க சொன்னாங்க. உருளைக்கிழங்கு வேறு எங்கேயாவது பாய் கடையில் வாங்கிட்டு போனோம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுவே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்திருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து டே டைமில் எடுக்கிறேன், ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வீடியோ போஸ்ட் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட நல்ல ஒரு டே டைமில் அவங்கள சந்திக்கிறேன். பாய் பாய்.